ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மரத்தை பார்த்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில பேர்த்துக்கு இது என்ன மரம்டாது அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் வந்து இலந்த பழ மரம் கைஸ். நானே இத்தனை நாள் எங்கள் காட்டு பக்கத்தில் இருந்து இத்தனை நாள் எனக்கு தெரில. இன்றைக்கி பழத்தை பார்த்து அப்பா சொன்னார் இதுதான் இலந்த பழ மரம்னு. அப்புறம் தான் கைஸ் பார்த்தேன். ஆனால் ரொம்ப சிறுசாக தான் இருந்துச்சு மரம். ஆனால் கிளைகள் நிறையா இருந்தது. இதுலேயும் சில பழங்கள் எல்லாம் ஒட்டுக்க நிறைய பழம் நிறையா இருந்துச்சு. ஆனால் பச்சையாக இருந்தது. பழுத்து பழம்லாம் கொஞ்சம் நிறைய கீழே விழுந்துருச்சு. சரி பச்சை பழத்தெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இலந்த பழம் மரமே எப்படி இருக்குன்னு தெரியாது. சில பேர் இலந்த பழம் மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க. அது நிறைய பேர் இலந்த பழம் மரத்தை பார்த்துக்க மாட்டாங்க. அதுக்கு சொல்கிறேன், இலந்த பழம் மரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்கு தான் இந்த பதிவு. அடுத்து கீழே நிறையா பழம் உளுந்து கிடந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழுத்து பழம்லாம் நிறைய இருந்துச்சு கைஸ். சரி அதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தேன். ஒன்று கிடச்சிது. இதேமாதிரி நிறைய பழம் கிடச்சிது கைஸ். எல்லாமே சுவையாக இருந்துச்சு. நாட்டு மரம் அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் வச்சது போல் பழம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வச்சு தான் இலந்த வடை அது செய்வாங்க. பார்த்தீங்களா பழம் எப்படி ரெட் கலரில் இருக்குன்னு. அப்புறம் பார்த்துட்டு நிறைய பழம் பொறுக்குனேன். பொறுக்கிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பழத்துக்கு மேலே இருக்கும். நான் சும்மா வீடியோக்காக கொஞ்சோண்டு பொறுக்காட்டினேன். எல்லாமே சூப்பராக இனிப்பாக சுவையாக இருந்தது. நல்லா இருந்தது. இதுக்கு தான் அந்த பதிவு. ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம்.